கடவுளுக்கும் உருவம் கிடையாது, பிசாசுக்கும் உருவம் கிடையாது. கடவுள் கிரியை செய்வதற்கும் ஒரு மனிதன் தேவை, பிசாசு கிரியை செய்வதற்கும் ஒரு மனிதன் தேவை. ஆத்மாவும் ஆவியாக மட்டும்தான் ஆண்டவர் மகிமையின் சரீரமாக இயேசு கிறிஸ்துவாக இருந்து அவர் மேலே போயிட்டார். அப்போ அவருடைய வேலையை, அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு பூமியில் ஊழியக்காரர்களை எங்களை போன்ற மற்ற ஊழியக்காரர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அதே போல் சாத்தானுக்கென்று அவனுடைய ஆவியை பெற்று அவனுடைய கிரியை செய்கிறதுக்கு மனிதர்களை அவன் பயன்படுத்தினான். சில பேர் அதுதான் காயின்லேருந்து ஆரம்பித்து கொலைபாதகனை ஏற்படுத்தினான். யோவான் 10:10 என்ன சொல்லுக்கு, அவன் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சாத்தான் கிரியை செய்கிறதுக்கு ஒரு சரீரம் தேவை. நீங்கள் உங்கள் சரீரத்தை சாத்தானுக்கு இடம் கொடுத்துருக்குறீங்களா, ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறீங்களா? ஆண்டவருக்கு இடம் கொடுத்தா உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சமாதானம், சந்தோஷம். சாத்தானுக்கு இடம் கொடுத்தா அப்படியே தலைகீழாக இருக்குது. நீங்கள் எதற்கு உங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்துருக்கீங்க?